வணக்கம் மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா? பாஜகவிலிருந்து 20 அமைச்சர்களாம். எடப்பாடிக்கு நைனா நாகேந்திரன் கொடுக்கும் அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டிய நிலவாட்டில்தான் அதற்கான வேலைகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கிறார். அதாவது அதிமுகவுடன் பாஜக ஒரு வலுவான கூட்டணி அமைத்த நிலையில்தான் பாமக மற்றும் டிடிவி தினகரன் போன்ற கட்சிகள் எல்லாம் தனது கூட்டணிக்குள் கொண்டு வரப்பட்டதாம். இந்த நிலையில்தான் அதாவது அதிமுகவின் கூட்டணி தொகுதி பங்கீடென உட்கட்சி மோதல் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். இந்த வகையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாஜகவானது தனது தொகுதிகளை கண்டிப்பாக ஒரு முழு கட்டமைப்பை கொண்டு வரக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதாம். அது மட்டுமின்றி அதாவது தமிழகத்தில் எதிர்வரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும் என பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் தரப்புள்ள தொண்டர்கள் எல்லாம் பெரும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். ஏனென்றால் அதிமுகவில் அதாவது தமிழகத்திலே முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்று அதிமுக தொண்டர்களிடையே பெரும் கோஷமெல்லாம் எழுந்திருக்கிறதா. இந்த வகையில்தான் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சராகவும் ஆவார்கள் என அவர் தெரிவித்துள்ளதால் அதிமுகவினிடையே ஒரு அதிர்ச்சி தகவல் ஏற்பட்டிருக்கிறதா. சென்னை அதாவது அமைந்தகரையில் பாஜக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் பேசிய அவர் இங்கிருந்து 20 அல்லது 30 பேர் சட்டசபைக்கு செல்வார்கள், அது நடக்கும், பல அமைச்சர்களாக வருவார்கள் என்று உறுதியாக கூறியிருக்கிறார் பாஜகவின் மாநில தலைவரான நைனா நாகேந்திரன் அவர்கள். அப்போது மேடையில் இருந்த பாஜக மூத்த நிர்வாகிகள் அதாவது விபி துரைசாமி அவர்கள் அமைச்சர்களாக கூட வரலாம் என தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய நைனா நாகேந்திரன் நிச்சயமாக விபி துரைசாமி சொல்வதைப் போல் நடக்க வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு பிறகு கண்டிப்பாக தொடங்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறாராம். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பேசியதாகவும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். அதாவது இறைவன் நினைத்தால் நிச்சயம் நடக்கும், ஊடகங்களில் வரும் செய்திகள் குறித்து கவலைப்பட வேண்டாம், யார் யாரை சுட்டிக்காட்டினாலும் செய்தி ஓட்டாலும் சரி, நாங்கள் இந்த ஆட்சியை கண்டிப்பாக கட்டம் கட்டுவதில்தான் இருப்போம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த பேச்சு அதிமுக சலப்பிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்குவது குறித்த கேள்விக்கு பலரும் புதிய கட்சிகள் ஆரம்பித்துள்ளார்கள், ஆனால் எங்களை பொறுத்தவரை மக்கள் தற்போது பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் பக்கம்தான் இருக்கிறார்கள், இதனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதென்று பாஜகவின் மாநில தலைவரான நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்மையில் நடந்த அதாவது இந்தியா டுடே கருத்தரங்கில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது கூட அவர் என்டிஏ கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை, கூட்டணி கட்சிகளுக்கும் அவ்வாறு கேட்கவில்லை என்றுதான் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நைனா நாகேந்திரன் கூறியது ஆட்சியில் பங்கு என்ற வார்த்தை என்பது தமிழக மக்களிடையே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.